ஹலோ கைஸ், ஹலோ சென்னை. நான் உங்கள் ஜிஜி. இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா வெஜ் பிரியாணி. First I pour ghee and oil. ரைத்தா முதல்ல ரெடி பண்ணிட்டோம். மல்லி போட போகிறீங்களா? மல்லி, வெங்காயம், மிளகு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட போகிறீங்களா? vegetables, green peas, potato, carrot. Beans. 4 vegetables. கர்ட் ரைஸ். வெல்கம் டு சண்டே சமையல் கர்ட் ரைஸ். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போடுறீங்களா? டெக்ஸ்டர் நல்லா இருக்கும். கறி மசாலா பட்டை இருந்தால் அதையும் போட்டுற வேண்டியதான். இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ நேரம் விசில் அடிக்கணும்? விசில் அடிக்க வேண்டாம், மேரினேட் நல்ல வேகணும். பெப்பர் எதுவும் போட மாட்டீங்களா? பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா. கரம் மசாலாவா? நாங்கள் எங்கள் குடும்பமே ஆட்சி குடும்பம் தான். பிளாக் பெப்பர். பெப்பர், ஓகே. அதுக்கடுத்து ஸ்பெஷல் மசாலா, மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஷ்டத்துக்கு உள்ள போடுறீங்க, சாப்பிட்றவனுக்கு தான் தெரியும் என்ன ஆப்புன்னு. போடுறீங்க கல் உப்பு தான் எடுப்பீங்களா? ஓகே. இல்லை கிணறு மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சு, அவ்வளோதான். இதில் கொஞ்சோண்டி கடல் மாவை கலந்துட்டோம்னா அது பூரி மசாலா ஆயிரும். இது என்னது? தேங்காய் தனியா? தேங்காய் பால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு தேங்காய் பாலை எடுத்து வச்சுட்டீங்க, அதை சொல்லுங்க. எல்லாத்தையும் எடுத்து இது வந்து போட்டிருக்கீங்களா? எவ்வளோ நேரம் ஊறணும்? அப்படி 15 minutes ஊறணும். இருங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தா நல்லா கலந்துட்டாங்கய்யா. இது எத்தனை லிட்டரு இது குக்கரு? எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க? முக்கால் அளவு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தட்டணும். இப்போ ஃபைனலாக அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு கொதி வந்தானே அந்த தண்ணியை வடியை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட போகிறீங்க உள்ள. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இது எத்தனை விசில் அடிக்கணும்? அவ்வளோதான். அது 3 விசில் தானா? நெய்யை கடைசியில் ஊற்றிருக்கீங்க, அந்த தண்ணியில் அப்படியே தெரியுது. எதுக்கே அப்படி என்ன நெய்யை வேஸ்ட் ஆக்குறீங்க? இதுதான் எங்களோட ஃபேவரட் நெய். திருப்பி அதை உள்ளேருந்து எடுத்து விடுங்க, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ, த ரைஸ் இஸ் ஸோ குட்.
இப்போ 3 விசில் அடிக்கணும். ஃபைனல் அவுட்புட் பார்ப்போம். சமையலம்மா நல்லா இதாக இருக்கியா? எதுக்கு ஒரு லைட்டாக ஒரு பீஸ் அப்படியே எடுங்க. அந்த இதாச்சு. ஆனால் இதாக இருக்குது, குழஞ்சமாக இருக்குது. பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. பார்ப்போம், நம்ம சமையலை பார்த்து செய்கிறவங்க வீட்லேயும் இதே மாதிரி குழையணும். ஸ்மெல்லு நல்லா இருக்கு. அதே போக 4 முட்டை பாம்புக்கு வைக்கிற மாதிரி. வேணா இன்னும் லைட்டாக ஹீட் பண்ணுங்க, முடிஞ்சு. ஜூசி. ஸோ ஃபைனலாக வெஜ் பிரியாணியில் ஒரு 4 முட்டையை வச்சோன்னா அது எக் பிரியாணி ஆயிடுச்சு. டேஸ்ட்டில் நீங்களே விரலை நக்கி கூட சாப்பிடுவீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். Thanks for watching this video and subscribe our channel.